ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் பூ நெஞ்சத்தி. ஆசிரியர் மேலாண்மை பொன்னுச்சாமி. குரல் வெண்பா. ஒலி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். அள்ளி புரட்டி கொண்டு போகிற வெள்ளத்துக்குள் விஜயம். வெள்ள மூர்க்க வேகத்தில் மூச்சு திணறுகிற உணர்ச்சி. விலகிக் கொண்டோடுகிற ஈரச்சீலை. திரேகம் முழுவதும் புரட்டி எடுக்கப்படுகிற உணர்ச்சி தின்றல். விட்டு விலகத் துடிக்கிற மன ஆவல். மூழ்கித் திளைக்க ஆசைப்படுகிற திரேகம். விஜயம். இழுபட்டு தவிக்கிறாளா? தவித்து பரவசம் ருசிக்கிறாளா? தகிக்கிற ஆண்மகனின் காமத் சுவாசச் சூடு. சே, என்னை உற்று. ஏய்க், என்னை உற்று. என்னை விடு. என்னை உற்று. உற்றுடா. திமிர நினைத்து, திமிர முயன்று, விடுபட முடியாமல் கிடப்பதில் ஒரு சுகம். ரகசிய ஆவல். திரேக ருசி. மனக்கூச்சம். அம்மா, எம்மா, எம்மா. மகளின் பயந்து நனைந்த குரலின் அதிர்வில் விழித்தாள் விஜயம். சுற்றிலும் கனத்த இருட்டு கண்ணை வந்து அப்பியது. மகளின் குரலில் பதற்றம். உறக்கச் சடவோடு மகளை தொட்டு தடவினாள். என்னடி? தன்னை பற்றி உலுக்குகிற மகள். ஏம்மா, என்னத்துக்கும்மா புலம்புறே? உறக்கத்திலையா புலம்புனே? ஆமாம்மா. கனாகினா கண்டியாம்மா? கனா மாதிரி தான் தெரியுது. என்னமோ ஒரு பேய் வந்து கழுத்தை நெரிச்ச மாதிரி இருந்துச்சு. உற்று உற்றுன்னு புலம்புனம்மா. சரி சரி, நீ உறங்குடா சரசு. என்ன கிரகசாரமோ தெரியலே, பேய்கனாவா வந்து அமுக்குது. 7 வயசு சரசுவின் கால் அவளது வயிற்றின் குறுக்காக கிடக்கிறது. சரசுவின் பிஞ்சு கை அவள் முதுகில் கிடந்து ஆறுதல் படுத்துகிறது. பயப்படாதேம்மா, நான் இருக்கேம்மா என்று தைரியம் சொல்லிக்கொண்டே நெஞ்சுக்குள் முகம் புதைத்து உறங்க முனைகிற சரசு. துவண்டு சரிகிற முகத்தில் மகள் உறங்கி போனது உணர முடிகிறது. விஜயத்துக்குள் வியர்த்தது. குற்ற உணர்ச்சியின் கூர்முட்கள் குத்தி எடுத்தன. பேய்கனாவா வந்துச்சு? காம பேயிலே வந்து அமுக்குச்சு? வெள்ளமா? வெள்ள மூர்க்கமாக அள்ளிக்கொண்ட ஆண்கரமா? விஜயத்துக்குள் குப்பென்று பொங்கி குமுறிக் கொண்டு வந்த அழுகை, பறிகொடுத்த வாழ்க்கையின் கனம் மனசை பிசைந்தது. விதி கொடுமையை நினைத்து குலுங்கி குலுங்கி அழுதாள். அழுகிற விஜயத்தை பாசமாக விசாரிக்கிற மகள் உறங்கிவிட்டாள். சுற்றிலும் கனத்த இருட்டு மட்டுமே மிச்சமாக இருந்தது. கேட்பாரற்று போன வனத்தில் செம்போத்து பறவையின் ஏக்க கூவலாக நாதியற்று போன அவளது அழுகையும் சோகமும். பைக்கட்டை எடுத்துக்கொண்டு புறப்படுகிற சரசு. நீல நிற பாவாடையும் வெள்ளை சட்டையுமாக, கால் முளைத்த பூச்செண்டாக சரசு. எண்ணெய் தேய்த்து இழுத்து பின்னிய இரட்டை சடையில் வெள்ளை ரிப்பன் பறக்காத வண்ணத்து பூச்சியாக தலையில் செருகப்பட்டிருக்கிற ஹேர் கிளிப். விஜயத்தின் மனம் சிறகசைத்தது, ரசித்தது. போயிட்டு வாரியா கண்ணு? கொஞ்சலான மென்மை குரலில் விஜயம். அள்ளி வைத்துக் கொள்வதைப் போல வைத்த கண் எடுக்காமல் பார்த்தாள். ஆட்டுமா, யார் கூடயாச்சும் சண்டை கிண்டை போடாதே கண்ணு. சரிம்மா. அம்மா, கூலி வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வருவேன். நீ மதியத்துக்கு பள்ளிக்கூடத்திலே சாப்பிட்டு கிடுதியா? முற்றத்தில் திரிந்த கோழி விடைகளுக்கு 5-6 தானியத்தை அள்ளி போட்டாள். டயர் மிதியடியில் காலை செருகினாள். தூக்குச்சட்டி சோறும் களை சுரண்டியுமாக தெருவில் இறங்கினாள் விஜயம். நல்ல வேளை, டயப்படி வந்துவிட்டாள். 4 கூலி ஆள்களும் அப்பத்தான் வந்திருந்தனர். சதுர சதுரமான பாத்திக்கட்டுகள், மினுமினுப்பான கரிசல் மண், மக்காச்சோளப்பயிர், கோழி குஞ்சுகளைப் போல லட்சணமாக சிறுசாக இருந்தன. அருகம்புல்லும் கோரை புல்லும் களைமோதி கிடந்தன. களைவெட்டுக்கு நிலம் பருவமாக இருந்தது. பொதுக் பொதுக்கென்று மிருது, சுரண்டிக்கு சுலபமாக இருந்தது. இழுத்து வெட்டினாள். ஓட்டமாக ஓடி வந்த ஒரு சிறுமி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க இழைத்தாள். அக்கா, விஜயா அக்கா. நிமிர்ந்த விஜயம். பள்ளிக்கூடத்திலேயே உங்க சரசுவுக்கு ஜன்னி வந்து வெட்டி வெட்டி இழுக்குது. நீங்க வெரசா வருவீங்களாம். ஈரல் குலையை பிடுங்கி வெளியே போட்ட மாதிரி இருந்தது விஜயத்துக்கு. பகீர் என்றிருந்தது. ஆணி வேர்வரை அதிர்ந்து போன பதற்றம். என்ன செய்ய, ஏது செய்ய? கையும் ஓடாமல் காலும் ஆடாமல் வெலவெலத்து போன விஜயம். பொங்கி வந்து அலை கழித்த அழுகை. ஐயையோ, பாதரவே, எம் பச்சை மண்ணுக்கா இந்த சீக்கு? போம்மா விஜயம், போம்மா. போய் ஆசுபத்திரிக்கு கூட்டிட்டு போய் ஏதாச்சும் வைத்தியம் பாருமா. சுரண்டியை எரிந்துவிட்டு அழுகையும் கதறலுமாக ஓட்டமாக ஓடி வந்தாள். ஒரே உயிர் துணை. செத்துப்போன புருஷனின் ரத்த நிழலாக மிச்சமிருக்கும் உயிர் தொடர்ச்சி. தனது உயிரையும் உருவையும் ஒன்றிணைத்த பூச்செண்டு. மிச்சமுள்ள எதிர்கால வாழ்வுக்கான ஒரே ஆதரவு, பற்றுக்கோள், வாழ்ந்த வாழ்வின் அடையாளம். பள்ளியிலிருந்து வீடு கொண்டு வரப்பட்டிருந்தாள் சரசு.
கூடியிருந்த தெருக்காரர்கள் பரபரப்பும் பதற்றமுமாக தெரிந்த கை வைத்தியம் செய்து கொண்டிருந்தனர். சுட வைத்த வேப்பெண்ணெய் கொடுத்து மூத்திர நீரில் கரைத்த அரைப்பு மூக்கில் பிழிந்து அமிர்தாஞ்சனம் தடவி நெல்லுமி ஒத்தடம் தந்து கிராமத்து மண்ணில் ஆணிவேர் பதிந்திருந்த மனித நேய உயிர் பெயர் பதைப்பும் பதற்றமுமாக ஓடிவந்த விஜயம் கூட்டத்தை பீத்துக் கொண்டு உள்நுழைந்தாள். அகட்டி கிடந்த கால், மல்லாக்க கிடந்த சிற்றுடம்பு, ஒரு பக்கம் சாய்ந்து கிடக்கும் சின்ன முகம், விழித்த விழி நிலைத்திருக்க வெட்டி வெட்டி இழுக்கிற உடம்பு, சுண்டி சுண்டி இழுக்கிற சின்ன உதடுகள் பார்த்தவுடன் விஜயத்தின் கரிக்குடலே தீப்பற்றிய மாதிரி இருந்தது. அடிவயிற்றின் சூன்யத்தில் சுழன்றடித்த அதிர்வுச் சூறாவளி. ஐயையோ, எம்மவளே என்று ஓங்காரமாக கத்தினாள். நான் என்ன செய்வேன்? எம் புள்ளையையும் புடுங்கி என்னை ஒத்தைச் செருக்கியா ஆக்கி கூத்துக்கட்டுதானே கூத்துவன். உண்டியல் சற்றி பொட்டிகளில் போட்டு வைத்திருந்த ரூபாய்களை பொறுக்கிக் கொண்ட விஜயம் பிள்ளையை தூக்கிக் கொண்டு வெறி கொண்டு வெளிப்பாய்ந்த விஜயம். தாய்ப்பாச வெறி, தன்னுயிரை தானே பற்றிக் கொள்கிற உக்கிரம். நல்ல வேளை மினி பஸ் வந்தது. ஏறிக்கொண்டாள். திருவேங்கடம் ஆஸ்பத்திரியில் டாக்டரிடம் காட்டினாள். துரித கதியில் செயல்பட்ட டாக்டர் அடுத்தடுத்து 2 ஊசி போட்டார். பதற்றமும் புலம்பலுமாக நின்று தவிக்கிற விஜயம், விரக்தியின் விளிம்பில் துடிக்கிற கொடுமை, உயிர் துடிக்கச் சிதறுகிற கண்ணீர். எம்புள்ளே பொழைப்பாளா சார்? எனக்கு ஆதரவா இருப்பாளா சார்? ஏம்மா பதறீக? உங்க புள்ளைக்கு ஒன்னும் செய்யாது. சரியா போச்சுமா? டாக்டரின் மென்மையான குரல், அவர் உதடுகளில் இயல்பாக பூத்திருந்த சிறு நகை விஜயத்துக்குள் ஆறுதல் தருகிறது, தைரியம் தருகிறது. ஆண்டவனின் விரல்களாக மனசுக்குள் வருடுகிற இதமாக டாக்டரின் புன்னகை கண். வெட்டி இழுத்த இழுப்பு நின்றுவிட்டது. விழித்திருந்த ஜீவனற்ற கண்கள் உயிர் பெற்று இமை மூடின. அடித்து போட்ட மாதிரி கிறங்கி கிடந்த சரசு, எம்மா மலச்சிக்கல் உண்டா? இல்லே சார், விடிய காலம் கூட நல்லா வெளியே போச்சு. ஸ்டெதஸ்கோப்பை நெஞ்சில் வைத்தார். தீவிர நுட்ப பரிசோதனை. அவர் பார்வையின் கூர்மை, விழிச்சலனத்தில் ஒரு குழப்பரேகை. சளியும் இல்லே, மாந்தமும் இல்லே, அப்பவும் ஜன்னிக் கோளாறு. பிரைன்லே பிராபலமா? அவரின் முணுமுணுப்பும் யோசிப்பும் இவளுக்குள் கலக்கியது. அடிவயிற்றில் ஒரு பிசைவு, திகிலிலும் பீதியிலும் வதைபடுகிற உள் மனசு. இப்ப சரியா போச்சுமா, இந்த மாத்திரைகளை கொடுங்க, நல்லா தூங்கும். தூங்கட்டுமா? 1 வாரம் கழிச்சு ஒரு எக்ஸ்ரேயும் ரத்த டெஸ்டும் பண்ணணுமா? ரொம்ப செலவாகுமா? ஆமா, எப்படியும் 4000 ரூபாய் ஆகும். எக்ஸ்ரே எடுக்கணும்னா பாளையங்கோட்டை போகணும், இல்லைன்னா மதுரை போகணும். உங்களுக்கு வேற யார் இருக்காக? யாரும் இல்லே, நாதியத்தவ. இந்த உசுறுதான் ஒரே துணை. டாக்டர் பயமுறுத்தாமல் சொன்னார். அச்சுறுத்தலான விஷயத்தை இங்கிதமாக சொன்னார். தைரியத்தை வேறறுக்காத பக்குவத்தில் சொன்னார். விஜயத்துக்குள் அழுகை அழுகையாக வந்தது. ஆகாயத்துக்கும் பூமிக்குமான ஓங்கு தாங்கான ராட்சசன், அசுர நிதானமாக நடந்து வருகிற பூதாகாரம், அதன் பாதங்களின் பயங்கரம், அதன் விரலிடுக்கில் சிக்கி நசுக்குண்டு பிதுங்குகிற சரசு, சரசுவின் சதை தெரிப்பு விஜயத்துக்குள் திகிலும் பயமுமாக வாட்டி வதைத்தன. இனம்புரியாத மர்ம ராட்சசம் தம் தலையெழுத்தாக ரூபங்கொண்டு அச்சுறுத்துகின்றன. சாவின் நிழல் துர்வாசமாக வீடு முழுக்க நிரம்பியிருந்தது. பறிகொடுத்து அதிர்ந்தவள் மிச்சத்தையும் மொத்தமாக பறிகொடுக்க இருக்கிற பயங்கரத்தை உணர்ந்து மிரண்டு அரண்டு விஜயம் நனைந்த காகிதமாக நைந்து கிடந்தாள். கூலி வேலை பார்த்து அடுப்ப பத்த வைக்கிற ஏழைப்பட்ட பொட்டச்சி, நாதியத்தை வெறிஞ்சிருக்கி. எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு சரசு. இவளுக்கும் இப்படி ஒரு சீக்கா? இம்புட்டு பெரிய தொகைக்கு நான் எங்க போவேன்? யார்கிட்டே கேட்பேன்? யாரு தருவாக? 4000 5000னா கொஞ்சமா? கடனா வாங்கினாலும் அடைக்க முடியுமா? நடக்கிற காரியமா? இயலாத சிறுக்கிக்கு இம்புட்டு பெரிய பாரமா? விஜயம் தனிமையின் சூனியத்தை உணர்ந்தாள். அநாதமையும் ஏழ்மையும் எத்தனை கொடுமையானது என்பதை நினைத்து நினைத்து அழுதாள். விஜயம் மகளுக்கு மூளையிலே கட்டி என்று ஊரெல்லாம் பேச்சு பேச்சாக கிடக்கிற கேவலம் விதிக் கொடுமையை எண்ணி எண்ணி அழுதாள். சரசுவை பார்த்து பார்த்து உள்ளுக்குள் உடைந்தாள். நொறுங்கிச் சிதறினாள். யார் யாரிடமோ கடனுக்கும் கைமாற்றுக்கும் கண்ணீரோடு போய் நின்றாள். மேலத்தெரு மீனாட்சி ஆச்சி வந்திருந்தாள். நோய் நொடியை பற்றி விசாரித்தாள். அசலான பாசத்தோடு விதிக்கொடுமை பற்றி அங்கலாய்த்தாள். சீமான்களுக்கு வரவேண்டிய சீக்கு சீப்பட்ட ஏழைகளுக்கு வந்திருக்கு. நீ என்ன செய்வே? பாவம். கவலைப்படாதே விஜயம், உடைஞ்சிராதே. தெம்பாயிரு, அடைஞ்ச பொழுது விடியாம போகாது. என்னத்த விடிய போகுது? எல்லாம் எந்தலை எழுத்து. அடியே, ரூபா இல்லாம போனாலும் நமக்குன்னு ஒரு ரூட் இல்லாம போகாதுடி. நோய்க்கும் பாரு,
சாமிக்கும் பாருன்னு பெரிய ஆளுக சொல்லுவாங்க. ஓங் குலதெய்வம் அருஞ்சுனை காத்த ஐயனாருக்கு ஒரு நேர்த்திக்கடன் போட்டுடி. கோவில்பட்டியிலே ஒரு ஹோமியோபதி டாக்டர் இருக்காராம். குறைஞ்ச செலவுலே நல்லா வைத்தியம் பண்றாராம். பெரிய பெரிய சீக்கெல்லாம் தீர்த்திருக்காராம். அவர்கிட்டே போய் சரசு வைக்காட்டு. சாமி விட்டபடி நடக்கட்டும்னு நம்பிக்கையோட இருமா. நம்பிக்கை வந்துட்டா மல்லு கட்டுற மன தைரியம் வந்துரும். மீனாட்சி ஆச்சியின் பேச்சு விஜயத்துக்கு ஆறுதலாக இருந்தது. மனப்புண்ணின் மீது வருடிய மயிலிறகின் மென்மையான சொற்கள், இங்கிதமான ஈரவார்த்தைகள், காரியத்துக்காகாது, கேட்டு கேட்டு பழகி போன அன்பு சொற்கள். எல்லோருடைய அனுதாபத்தையும் வாங்கிக் கொண்டவளைப் போலவே இதையும் வாங்கிக் கொண்டாள். ருசித்துவிட்டு மறந்து விட்டாள். நாளும் பொழுதும் சோர்வாக நகர்ந்தன. ஒரு வாரத்துக்கு மேலாகிவிட்டது. சரசு பள்ளிக்கூடம் போகிறாள். சுதாரிப்பில்லாத ஒரு தோற்றம். சிட்டுக்குருவியாக சிறகடித்து திரிந்த சரசு நோய் மனப்பான்மையால் பீடிக்கப்பட்டு கல்லெறி வாங்கிய குருவியாக துவண்டு சோர்ந்திருந்தாள். விஜயமும் சுடரில்லாத விளக்காக சோபையற்றிருந்தாள். வெளுத்து போன முகம், உயிரொளி தொலைத்த ஈரக்கண்கள். பிள்ளைக்கு என்னாகுமோ ஏதாகுமோ என்ற திகில். மனசை வாட்டி வதைக்கிற கிளி. வைத்தியம் பார்க்க வக்கில்லையே என்கிற வருத்தம். வழியறியாத நிராதர உணர்ச்சி. சூறாவளி சுழலுக்குள் சிக்கிய துரும்பாக இவள். இருட்டிக் கொண்டு வருகிறது. விளக்கு சுவிட்சை போடக்கூட எண்ணம் வராமல் செயலற்று கிடந்தாள். விஜயம். ஆண்குரலில் அன்பின் கனிவு. நோக்கமற்ற அயற்சியோடு திரும்பி பார்த்தாள். வாசலை தாண்டி வீட்டுக்குள் பக்கத்தில் வந்து நிற்கிற ராசலிங்க மாமா. விஜயத்துக்குள் வெறுப்பின் கசப்பலைகள். நரைத்த வயசு, முன்வழுக்கை. ராசலிங்கம் மொழியே சரியாயிருக்காது. கபடம் இருக்கும், காமம் கசியும். கழுத்துக்கு மேல் ஓநாய்த்தலை இருப்பதாகவே இவள் மனசுக்கு படும். ஓநாயின் நாவில் எச்சில் வழியும். கசந்த மனசின் கைப்பை காட்டிக் கொள்ளாமல் வெறுமனே பார்த்தாள். என்ன மாமா, வைத்தியம் பண்ண வழி தெரியாம வளர வேண்டிய புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கியாம்லே. உரிமையும் கண்டிப்புமாக அதட்டினார். என்ன செய்ய மாமா, எனக்கு என்ன கொடுப்பினை இருக்கோ அதானே கிடைக்கும். ஏன் இப்படி பேசுதே? சொந்த பந்தம்னு நாங்க இருக்கிறது நினைப்பு இல்லையா? நாங்க உதவ மாட்டோமா? உனக்கு இப்ப எம்புட்டு வேணும்? 5000 தானே, நாளையே வாங்கிக்க. எதை நம்பித்தாரீக மாமா? நகை நட்டு எதுவும் ஏங்கிட்டு இல்லையே, அடகு வைக்க. உன்னை நம்பித்தான். என்னையா? ஆமா, உன்னை மட்டும்தான். புரியாமையுடன் கண்கள் சுருக்கினாள் விஜயம். நெற்றியின் சுருக்கத்தில் கேள்வி ஒலித்தது. அவர் சிரிப்புக்குள் இருளின் முகம். நீ துணையில்லாத பொண்ணு. ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்க. கையும் கையும் பொத்துனாப்பிலே நம்ம கமுக்கமா இருந்துக்கலாம். எந்த பயமும் இல்லாம நம்ம அப்பப்ப பாத்துக்கிடலாம். ஓநாய் தலையில் குரூர கண்களின் பார்வை. விஜயத்துக்குள் பற்றி கொண்ட தீ. திரேகமெல்லாம் திகுதிகுவென எரிகிறது. விருட்டென்று எழுந்தாள். விரிகிற கண்ணில் எரிகிற அனல். பூ மனசிலிருந்து வீசிய வெக்கையின் தகிப்பு. கையை வெளியே நீட்டினாள் விரைப்பாக. போ நாயே, வெளியே. புள்ளைய நினைச்சு பாரு. யாருக்கும் தெரியாம நாம பழகிக்கலாம். சி, தெரியாம செய்யற அசிங்கம் அசிங்கம் இல்லையா? ஒழுக்கம்ங்கிறது ஊருக்கு பயந்து காப்பாத்துறதில்லே. உள்ளே இருந்து கொழுந்து விட்டு எறிகிற பண்பு. தீ சே நாயே, அதெல்லாம் உனக்கு என்ன தெரிய போகுது? போயிரு வெளியே. விளக்கு மாத்த எடுக்கிறதுக்குள்ளே. ராசலிங்கத்தின் முகம் கருத்து விட்டது. விளக்குமாறு அடிபட்ட அவமான வலியோடு வெளியே போனார் தலை கவிழ்ந்த நிலையில். திருநாய் கூட நின்று குறைக்கிற அளவுக்கு நாம் அவலமாகிவிட்டோமே என்ற லஜ்ஜை, அவமான கூச்சம். நெஞ்சே பிளந்து கொண்ட மாதிரி ஓவென்று கத்தி கதறி அழுத விஜயம். மீனாட்சி ஆச்சி சொன்ன சொற்கள் நினைவில் உரசின. வைத்தியத்துக்கு வழியில்லாமல் நிற்பதால் தானே திருநாய் கூட வருகிறது. மறுநாளே குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் போட்டுவிட்டு கோவில்பட்டி ஹோமியோபதி டாக்டரிடம் போனாள். சாமி மேல் மனபாரத்தை இறக்கி வைத்துவிட்டு என்ன ஆனாலும் இறைவன் சித்தம் என்று மனசை கல்லாக்கிக் கொண்ட விஜயம் ஹோமியோபதி மாத்திரைகளை மட்டும் தவறாமல் சரசுவுக்கு கொடுத்து வந்தாள். சரசு பெற்ற ஆம்பிளை பிள்ளையை நரைத்த தலையோடு கொஞ்சிக் கொண்டிருந்த விஜயம்மாவை ஊரே கையெடுத்து கும்பிட்டது. வைராக்கிய மனுஷி என்று